நெறி கதைகள். கதையோட தலைப்பு மாமியார் மருமகள் ஓட்டல். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரம்யாவும் ரங்கநாயகியும் மாமியார் மருமகள். ரம்யாவுக்கு எப்போவுமே வீட்டில் மேக்கப் போட்டுகிட்டே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆவுன்னா வெளியில் எங்கேயும் போகலன்னா கூட தலைவாரிட்டே இருப்பா. அவளோட தலையில் ஒரு முடி கூட சிலும்பியே இருக்காது. அவ்வளோ அழகாக வாரிப்பா. ஒரு நாளைக்கு 4 வேளைன்னா 6 வேளை முகத்தை கழுவுவா. மூஞ்சிக்கு பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் வச்சு பொட்டு வச்சு அழகாக இருப்பா பார்க்குறதுக்கு. இப்படி இருக்கிற ரம்யா ஒரு நாளைக்கு எத்தனை துணி மாற்றுவாங்கன்னு நினச்சி பாருங்க. பாவம் அவங்களோட மாமியார் தான். எதுக்குன்னா ரம்யாவுக்கு புடவையே கட்ட தெரியாது. அவங்களோட மாமியாரை தான், அத்தை அத்தை எனக்கு புடவை கட்டி விடுங்கத்த, நான் உங்களுக்கு அழகாக தலைவாரி விடுறேன், மேக்கப் போட்டு விடுறேன், எனக்கு புடவை மட்டும் கட்டி விடுங்களேன் ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்களோட அத்தையை விடவே மாட்டாங்க. இந்த ரங்கநாயகியும் அவங்களுக்கு மகளே இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஒரே ஒரு மகன்தான், அவங்களோட மனைவி தானே இந்த ரம்யா. அதனால் அவங்க கேட்குறதெல்லாம் ஆசையாக பண்ணி கொடுப்பாங்க. ரங்கநாயகிக்கு ரம்யானா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரம்யாவுக்கும் ரங்கநாயகின்னா அவ்வளோ பிடிக்கும். ரங்கநாயகியோட கணவரும் ரம்யாவோட கணவரும் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிறது ரம்யாவும் ரங்கநாயகி மட்டும்தான். அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான். ரம்யா ரங்கநாயகி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு சொப்பு சாமான் வச்சு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் சொப்பு சாமான்லாம் நிறையா கிடையாது. இருக்கிற கொட்டாங்குச்சி சின்ன சின்ன கிண்ணத்தை தான் வச்சு விளையாடுவேன். வெளியில் போகும்போது எனக்கு சின்ன சின்ன சொப்பு சாமான்லாம் வாங்கித்தாங்க. எனக்கு சொப்புன்னா அவ்வளோ விருப்பம். எனக்கு வாங்கித்தாங்களேன் வாங்கித்தாங்கத்த அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரங்கநாயகி சொல்கிறாங்க, அட என்ன ரம்யா நீனு, இது போய் உனக்கு இஷ்டமா? சரி சரி வாங்கிட்டா போச்சு. அத்தை உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போக போது கண்டிப்பாக வாங்கித்தரேன். ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்தே விளையாடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரம்யாவும், சரி சரி அத்தை, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒரு நாள் நம்ம 2 பேருமே மீன் குழம்பு செஞ்சு விளையாடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி வாமா, நம்ம மீன் பிடிக்க போகணும்ல, நேரமாச்சு, புறப்படுவோமா அப்படிங்கிறாங்க அவங்க அத்தை. அதுக்கு ரம்யாவும், சரி அத்தை போகலாம். சரி நான் இருங்க வலையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வலையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க 2 பேருமே படகை ஓட்டிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு புறப்பட்டுட்டாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்கும். அந்த எல்லா மீன்களுமே ரொம்ப ருசியாக இருக்கும், சமையலுக்கு உகந்தது. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு படகை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரிம்மா ரம்யா, அந்த மீன் வலையை எடு அப்படிங்கிறாங்க. ரம்யாவும் அவங்க அத்தைக்கிட்ட மீன் வலையை எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ரங்கநாயகி மீன் வலையை ஏரி தண்ணியில் வீசுகிறாங்க. ரொம்ப நேரம் மீன்களே வரவே இல்லை. ரம்யா சொல்கிறாங்க, என்ன அத்தை, நாம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஒரு மீன் கூட வரவே இல்லையே, வலையில் மீன் மாட்டவே மாட்டேங்குதே, என்ன தான் அத்தை பண்ணுறது, இதுக்கப்புறம் நாம் எப்படி போய் மீனெல்லாம் விற்பனை செய்கிறது, மீன் வர கிடைக்கணுமே, மீனே வர மாட்டேங்குது, கடவுளே மீன் வலையில் மாட்டணும் அப்படின்ட்டு. அப்போ தான் ரம்யா சொல்கிறாங்க, உடனே அந்த வீசப்பட்ட வலை ரொம்ப கனமாக இருக்குது, அவங்களோட அத்தையால் இழுக்கவே முடியல. ஏ ரம்யா, என் கூட சேர்ந்து இழு, இந்த வலையை என்னால் இழுக்கவே முடியல, வா சீக்கிரம் இழுமா இழு, ரொம்ப கனமாக இருக்குது, ஏதோ பெரிய மீன் தான் நம்ம வலையில் மாட்டியிருக்க போல இருக்குது, இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை தான், இந்த மீனை கொண்டு போய் சந்தையில் விற்பனை செஞ்சுட்டு நாம் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரியத்தை, நானும் இதோ இழுக்கிறேன் அப்படின்ட்டு ரம்யாவும் ரங்கநாயகியும் அவங்களோட பலத்தை போட்டு வலையை இழுன்னு இழுக்கிறாங்க. பார்த்தா எக்கச்சக்கமான மீன் அந்த வலையில் மாட்டிகிட்ருக்கு. வலையில் சிக்கின மீன் எல்லாத்தையும் எடுத்து படகுல போட்டுட்டு கரைக்கு வந்துட்டாங்க. சரிம்மா, நீ வீட்டுக்கு போ, உனக்கு வெயிலில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அத்தையே இந்த மீன்களெல்லாம் விற்பனை செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. அத்தை, நம்மளும் இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடலாமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இன்னைக்கு தான் நம்மளோட வலையில் இவ்வளோ மீன்கள் விழுந்திருக்குல்ல, நமக்காகன்னு கொஞ்சம் எடுத்துக்கலாமே அப்படிங்கிறாங்க.
ஆ சரி சரிம்மா, நாம் நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நீ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன். நான் இப்போ போய் விற்பனை செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களோட மாமியார் ரங்கநாயகி சந்தைக்கு புறப்பட்டுட்டாங்க. இந்த ரம்யா இன்னொரு பக்கம் மீன்களெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. மீன்களை எடுத்துகிட்டு வந்த இந்த ரம்யா மீனை பார்க்குறாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒவ்வொரு மீனும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு இப்போவே சமையல் பண்ணி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. அடடா! மீனெல்லாம் ரொம்ப அடிபொலியாக இருக்கே! இப்போவே எனக்கு பசி எடுக்குது, எச்சல்லாம் ஊறுது. அத்தை வர்ற வரைக்கும் நான் காத்துட்ருக்க முடியாதே, எதையாச்சும் பண்ணி சாப்பிடணுமே. ஆனால் நமக்கு மீனை சுத்தமும் செய்ய தெரியாது, அதை சமைக்கவே தெரியாதே, என்ன பண்ணுறது? ஆ நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, அதில் நாம் மீன் குழம்பு செய்கிறது எப்படி, மீன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஃபோனில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அடடா! நான் மறந்தே போயிட்டேனே, மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி மீனெல்லாம் எப்படி சுத்தம் செய்யணும்னு நம்ம பார்க்கணும்ல அப்படின்ட்டு, மீன்களை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்ட்டு அதையும் ஒரு வீடியோ பார்த்துட்டு மீனெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி வச்சுட்டாங்க. சுத்தம் செஞ்சு வச்ச மீன்களுக்கெல்லாம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், மசாலா எல்லாம் போட்டு நல்லா விரவி பிசைஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த மீன்களெல்லாம் நாம் பொரிச்சிடலாம். மசாலா பூசாமல் இருக்குல்ல, இந்த மீன்களை குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தனியாகவும் இதை தனியாகவும் ஒவ்வொரு தட்டில் வச்சுக்கிட்டாங்க. முதல்ல நாம் மீனை வறுத்துடலாம் அப்படின்ட்டு மீனெல்லாம் வறுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டாங்க. சாப்பாடு ஒரு பக்கம் ஒலை கொதித்து சாப்பாடு வெந்துட்டுருக்குது. சரி சரி, இன்னும் மீன் குழம்பு மட்டும்தானே வைக்கணும், அத்தை வர்றதுக்குள்ளேயும் நாம் மீன் குழம்பையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சிட்டாங்க. எப்பா, மசாலா அரைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? பாவம் அத்தை, தினமும் மசாலா அரைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? கண்டிப்பாக அத்தைக்கு ஒரு மிக்ஸி வாங்கி தரணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சரி சரி, நம்மளே தனக்குத்தானே பேசிட்டு யோசிச்சுட்டே இருந்தோன்னா நேரம் போயிடும். அத்தை பாவம், வர்றதுக்குள்ளேயும் நம்மளே குழம்ப வச்சிடணும், அப்போ அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு மீனெல்லாம் போட்டு மசாலாவை ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக கொதிக்க கொதிக்க மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. சாப்பாடும் ஒரு பக்கம் பொங்கி முடிச்சிட்டாங்க. எல்லா சமையலும் தடபுடலாக சூப்பராக இருக்குது. அவங்களோட அத்தை அப்போ தான் அவங்களோட வீட்டுக்குள்ளே வராங்க. என்னடா இது இவ்வளோ மனமாக இருக்கே நம்மளோட வீட்டில், யார் நம்ம வீட்டில் சமையல் செஞ்சான்னு தெரியலையே. ஆனால் நம்ம ரம்யாவுக்கு தான் மீன் குழம்பே செய்ய தெரியாதே, எப்படி அவளா செஞ்சிருப்பா? சரி சரி, இருந்தாலும் இருக்கும், நாம் அவகிட்ட தெரியாத மாதிரி கேட்போம் யார் செஞ்சான்னு, அவளாவே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா அப்படின்ட்டு. ஏமா ரம்யா, ரம்யா அத்தை வந்துட்டம்மா. என்ன ரம்யா, நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ வித்தியாசமான வாடை வருதே, பூனை கீனை ஏதாவது மீன் குழம்பு செஞ்சுதா என்ன? ரொம்ப மனமாக இருக்கேம்மா. எப்படி, நான் வேற வெயிலில் வந்தேனா, இல்லைனா பக்கத்து வீட்டில் உள்ள மீன் குழம்பு கூட நம்ம வீட்டில் வாசம் அடிக்குதோ என்னமோ. சரி சரி, காலையில் பிடிச்ச மீனெல்லாம் எடுத்துகிட்டு வா, நான் சுத்தம் செஞ்சு மீன் குழம்பு செஞ்சு வைக்கிறேன். மீன் வறுவல் வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னத்தை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு மீன் குழம்பு வாடையே வரலையா? மீன் வறுவல் வாசனை கூட வரல, சோறெல்லாம் பொங்கியாச்சு, மீன் குழம்பு வறுவல் எல்லாமே செஞ்சாச்சு. நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்து இப்போ நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க? கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்க, நம்ம சீக்கிரமாக சாப்பிடலாம். உங்களுக்காக நானே பார்த்து பார்த்து மீன் குழம்பு, மீன் வறுவல், சோறு எல்லாமே தயார் செஞ்சு வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் நான் ஃபோனை பார்த்து தான் செஞ்சேன். முதல் முறையாக நான் மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். சாப்பாடு கூட இது வரைக்கும் நான் வடித்ததில்லல்ல, இன்றைக்கி நானே பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். கொஞ்சம் குறை நேரம்லாம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வாங்க, எனக்கும் ரொம்ப பசிக்குது. எப்போடா நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்டே இருந்தேன். வாங்கத்தை சீக்கிரமாக போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க ரம்யா. அதுக்கு ரங்கநாயகி சொல்கிறாங்க, சொப்பு சாமான் வச்சு விளையாடலாமாத்தான்னு கேட்ட பிள்ளையா இப்போ இவ்வளோ அழகாக மீன் குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறது. சரி சரி, இதோ வர்றேன் அத்தை, தோ சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் முகத்தை கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க.
வையுமா வையு, எனக்கு பசிக்குது. ஓ, இதில் தான் மீன் குழம்பு இருக்குதா? வாசனையாக இருக்குதே, ரொம்ப அருமையான வாசனையாக இருக்குது. குழம்ப ஊற்று. சரி சரி, நீயும் உனக்கு ஒரு தட்டில் வச்சுக்கோ, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது. மீனெல்லாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. மசாலா உப்பெல்லாம் மீனில் நல்லா பிடிச்சிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டுன்னா டேஸ்ட்டு, அருமையான டேஸ்ட்டு. ஏ ரம்யா, என்ன நீ மேக்கப் தான் போட தெரியும், தலையை தான் சீவ தெரியும்னு நினச்சிட்டே இருந்தேன். இவ்வளோ அருமையாக மீன் குழம்பு வைக்க தெரியும்னு நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். ஃபோனை பார்த்து பண்ணியோ யாரை கேட்டு பண்ணியோ அது எனக்கு முக்கியமே கிடையாது. ஆனால் வாய்க்கு ருசியாக மீன் குழம்ப இவ்வளோ அழகாக பண்ணி தந்திருக்கிறியே, உன்னோட கைக்கு தங்க காப்பு தான் போடணும் போல இருக்கு அப்படின்ட்டு பாராட்டுறாங்க. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அட போங்கத்த, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு இவ்வளோ பாராட்டா? ஏற்கனவே நான் சமைக்கும் போதே உப்பு காரமெல்லாம் பார்த்தேன், எல்லாமே சரியாக இருந்துச்சு. ஆனால் புளிப்பு வாயில் வைக்க முடியல. புளிப்புனா புளிப்பு, அப்படி ஒரு புளிப்பு. அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியவே தெரியல. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஃபோனில், அதுக்கு சரியான விளக்கம் கிடைக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட கொஞ்சம் தண்ணியவும் ஊற்றிட்டேன். உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம்னு மறுபடியும் போட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சுது. ஆனால் குழம்பு தண்ணியாக இருந்துச்சு. தண்ணி மீன் குழம்பு மாதிரி இருந்தது. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீங்க தானே, சுவையாலாம் இல்லைத்த. அடுப்பு அணைச்சிட்டு மீன் குழம்பு மூடி வச்ச கொஞ்ச நேரத்துலேயே மீன் குழம்பு எப்படி தானாகவே கட்டியாகும்? இப்போ உங்களுக்கு அப்படி தான் ஆகியிருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ருசியாக இல்லைன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. உண்மையை சொல்லுங்கத்த, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ரம்யா. அதுக்கு ரங்கநாயகி சொல்கிறாங்க, அட இல்லைம்மா ரம்யா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீனு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி உப்பு காரமெல்லாம் திட்டமாக தான் இருக்குது. புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி தண்ணி ஊற்றுனல்ல, அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரத்தை போட்டோன்னையும் எல்லாமே சரியாயிடுச்சு. குழம்பு ஒன்றும் தண்ணியாலாம் இல்லை. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிட்டு மூடி வச்சோம் அப்படின்னா குழம்பு ஆற ஆற குழம்போட தன்மை கட்டியாக தான் செய்யும். அதுதான் ஆகியிருக்கு. குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இந்தா அப்படின்ட்டு ஒரு வாய் ஊற்றி விடுறாங்க. அட ஆமாத்த, ரொம்ப ருசியாக இருக்கே. நானும் குழம்பு நல்லா இல்லைன்ட்டு தான் நினச்சேன், ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ரம்யா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகள் எல்லாம் ரங்கநாயகி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரங்கநாயகியோட கணவரும் மகனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு இரவு நேரமாயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் வழக்கம் போல் ரங்கநாயகியோட கணவரும் ரம்யாவோட கணவரும் வேலைக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த ரங்கநாயகியும் ரம்யாவும் இன்றைக்கும் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நேற்றே நம்ம வலையில் நிறையா மீன் மாட்டுச்சுல்ல, கண்டிப்பாக இன்றைக்கும் நமக்கு அதிர்ஷ்டம் தான் கிட்டும் அப்படின்ட்டு மீன் பிடிக்கிறதுக்கு மீன் வலையை எடுத்துட்டு ஏரிக்கரைக்கு போயிட்டாங்க. சரி சரி, இன்னைக்கு நாம் படகுல போக வேண்டாம், ஏரி கரையிலேயே மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏரி கரையிலேயே மீன் வலையை வீசுகிறாங்க. அதுலேயும் இன்னைக்கு ரம்யா தான் மீன் வலையை வீசியிருக்கிறாங்க. இன்றைக்கும் மீன் வரும் வரும்னு காத்துட்டே இருக்கிறாங்க ரம்யாவும் ரங்கநாயகியும். ஆனால் இன்னைக்கு அதை விட நேரம் அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை. அட என்னத்த, எனக்கு வெறுப்பாயிடும் போல இருக்குது. நேற்று அவ்வளோ நேரம் இருந்ததுக்கு உங்களுக்கு எவ்வளோ மீன் வலையில் மாட்டுச்சு. இன்றைக்கி நான் எவ்வளோ பொறுமையாக இருந்துகிட்ருக்கிறேன், மீன் மாட்டவே மாட்டேங்குது. கடுப்பேத்துதுத்த, நாம் வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ரங்கநாயகி, இல்லைல்லம்மா ரம்யா, இன்னும் கொஞ்ச நேரம் நாம் பொறுமையாக இருப்போம். கண்டிப்பாக பொறுமைக்கான பரிசு கிடைச்சே தீரும். இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் நாம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்லி முடித்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகவே இல்லை, வலை ரொம்ப கணக்குது. அத்தை, நீங்கள் சொன்ன உடனே வலை இவ்வளோ கணக்குதே, வாங்கத்த வாங்க, இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. என்ன ரம்யா, வரட்டும் கொஞ்ச நேரம் இரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யா வலையை வேகமாக பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே வலையிலேருந்து ஏதோ ஒரு இயந்திரம் வெளியில் வருது.
ஐய, இது என்னது இது அப்படிங்கிறாங்க அவங்களோட அத்தை. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அட அத்தை, நீங்கள் பொறுமைக்கான பரிசு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதே மாதிரி ஏதோ ஒரு பரிசு தான் நமக்கு கிடைச்சிருக்கு போல இருக்கு. இருங்க இருங்க, அது என்ன இயந்திரம்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வலையிலேருந்து அந்த இயந்திரத்தை எடுத்து வச்சு பார்க்குறாங்க. அத்தை, இது மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் என்னென்ன மீன் வகை பொரியல்கள்னாலும் செய்யலாமாமே. எந்த வகையான மீன்களையும் இந்த மிஷின்குள்ளே போட்டு மீன் குழம்பு வேணும் அப்படிங்கிற பட்டனை அமுக்கணும்னா நமக்கு ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பு வருமா. அதுக்கப்புறம் திரும்பவும் நமக்கு மீன் வறுவல் வேணும்னா தேவையான அளவு மீனை போட்டுட்டு மீன் வறுவல் வேணும் அப்படிங்கிற பட்டன் அமுக்கணும்னா அதுலேயே மசாலா பொருட்கள் எல்லாம் தடவி மீன் வறுவல் தானாகவே ரெடியாகி வருமா. அப்படிப்பட்ட ஒரு மிஷின் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு அதிர்ஷ்டம் தான் இன்னைக்கு. நீங்கள் சொன்னது தான் இன்னைக்கு நடந்திருக்கே. வாங்க வாங்க, இந்த மிஷினை நம்ம வீட்டுக்கு போய் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க மாமியாரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தை அத்தை, இந்த மிஷினை நாம் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கே, எப்படி நாம் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும்? சரி, நாம் வெளியிலேயே வச்சு உபயோகித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வலையில் மிஷின் கூடவே சில மீன்களும் மாட்டுச்சு. அந்த சில மீன்களில் ஒரு மீனை எடுத்து அந்த மிஷின்குள்ளே போடுறாங்க. இப்போ மீன் வறுவல் வேணும் அப்படிங்கிற பட்டன் அமுக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. மிஷினில் ஏதோ சத்தமெல்லாம் கேட்குது. ஆனால் எந்த உணவும் வெளியில் வரவே இல்லை. அடடா, என்னடா இது, ஒன்றுமே வரமாட்டேங்குதே. இந்த மிஷினு வேலை செய்யலைன்ட்டு ஏரி தண்ணிக்குள்ளே போட்டு போயிட்டாங்களோ என்னமோ, நாம் ஏமாந்துட்டோமோ என்னமோ வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரம்யா. அட இரு ரம்யா, இப்போதானே அந்த மிஷினில் சத்தம் கேட்குது அப்படிங்கிறாங்க ரங்கநாயகி. ஆமாத்த ஆமாம், ஆனாலும் இந்த மிஷினு எனக்கு வெடிச்சிருமோன்னு பயமாக வர இருக்கு அப்படிங்கிறாங்க ரம்யா. அதுக்கு உடனே ரங்கநாயகியும், அட என்ன ரம்யா நீ இப்படியெல்லாம் சொல்கிற, மிஷின் வெடிக்கலாம் வர செய்யுமா? எனக்கும் பயமாக இருக்குது. நீ கொஞ்சம் தள்ளி வந்து நில்லு, நம்ம 2 பேரும் தூரமாகவே நின்றுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போய் நின்றுக்கிட்டாங்க. அப்போதான் அந்த இயந்திரத்திலேருந்து மீன் வறுவல் தயாராகி அப்படியே வருது. அதை பார்த்த ரம்யாவுக்கும் ரங்கநாயகிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அத்தை பாருங்க அத்தை, உண்மையாலுமே மீன் வறுவல் தயாராகி வந்திருக்கு. சரி சரி, இன்னும் 2 மீன் இருக்குல்ல, இப்போ நாம் மீன் குழம்பு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த மிஷினில் மீனை ஒன்று போடுறாங்க. மீன் குழம்பு வேணுங்கிற பட்டனையும் அமுக்குறாங்க. அதே மாதிரி அந்த இயந்திரத்துலேருந்து கொஞ்சம் சத்தமும் வருது. அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஒரு கிண்ணத்தில் அப்படியே தானாகவே வருது. அதையெல்லாம் ரம்யா ரங்கநாயகி வீட்டு எதிர்க்க ஒரு பொறாமை பிடிச்ச மீன் குழம்பு மீன் வறுவல் விற்கிற அக்காவும் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவங்களும் ரம்யா ரங்கநாயகியோட மிஷின்லேருந்து வந்த மீன் குழம்பும் மீன் வறுவலையும் பார்த்தோன்னையும் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா இது, மீனை போட்டோன்னையும் மீன் வறுவல் மீன் குழம்பெல்லாம் வருதே அப்படின்ட்டு அந்த கடையில் உள்ளவங்க இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா அக்கா, ரங்கநாயகி அக்கா, எங்களுக்கும் மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாம் இது மாதிரி செஞ்சு தரீங்களா? சீக்கிரமாக எங்களுக்கும் ஒரு பிளேட் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. புதுசாக ஹோட்டலெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்களே, சொல்லவே இல்லை. ஆனால் நாங்களே கண்டுபிடிச்சி வந்துட்டோம். எப்படினாலும் தெரியாமலா போகும்? உங்களோட ஹோட்டலில் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போக போகிறோம். சீக்கிரம் சீக்கிரம் ஒரு பிளேட்டு போடுங்க. நாங்கள் எல்லாரும் வரிசையாக பொறுமையாக காத்துட்ருக்குறோம். மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே எங்களுக்கு சுட சுட போட்டுத்தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரம்யாவும் ரங்கநாயகியும், அட இல்லைண்ணே, நாங்கள் விற்பனைலாம் ஒன்றும் செய்யலை, எங்களோட வீட்டுக்காக தான் நாங்கள் இதை செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. நாங்கள் ஹோட்டல் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எப்படி சொல்லாமல் இருப்போம்? அதெல்லாம் கண்டிப்பாக தெரிய வரும்ல. நாங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்கிற யோசனையிலலாம் இல்லைண்ணே, வீட்டுக்காக தான் செய்கிறோம். பரவாயில்ல, நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. காசெல்லாம் வேண்டாம், இந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ரம்யா ரங்கநாயகி கையால் வயிறார சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த ரம்யாவுக்கும் ரங்கநாயகிக்கும் இந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் தினமும் இது மாதிரியான செயல்களில் நாம் ஈடுபடணும் அப்படின்ட்டு
தினமுமே மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த மிஷினில் சமையலெல்லாம் செஞ்சு யாரெல்லாம் பசின்னு வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இலவசமாகவே உணவு தந்துட்டுருக்குறாங்க. உங்களில் யார் யாருக்கெல்லாம் மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலனா மீன் ரொம்பவே ஸ்பெஷல்ல, யார் யாரெல்லாம் தூத்துக்குடியிலேருந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நல்ல எண்ணங்கள் உயர்வான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும். இந்த கதை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதில் ரொம்பவே சிறந்த விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைச்சதை நாம் மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நினைக்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கன்னு எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கும் போது அதை விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட குணமுடையவங்க தான் இந்த உலகத்தில் போற்றப்படுறாங்க, புகழப்படுறாங்க. அவங்களோட எண்ணம் மிக சிறந்ததாக இருக்குது. அவங்க உச்சிக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஒற்றுமையே வலிமை அப்படின்னு சொல்கிறது சும்மா கிடையாது. எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கும் பொழுது எதனாலும் சாதிக்க முடியும். எந்த உறவுகளாக இருந்தாலும் அதில் ஒற்றுமை இருக்கணும், போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கவே கூடாது. போட்டி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் நமக்கு பொறாமையான குணம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி பாதைக்கு போகிறதுக்கான வழி கிடையவே கிடையாது. தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருப்போம். அதனால் எப்போவுமே நல்லவங்களாக இருங்க, நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள உறவுகள், நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயுமே ஒற்றுமையாக, அன்பாக, பாசமாக இருங்க. பண்பாகவும் இருங்க. அதே சமயத்தில் பொறுப்பாக இருங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.